வந்து ஆஹ் அ- இது இது கோட் பேசிக்கலா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கோட் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச், டெய்லி ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். அதுல வந்து ஹை மைனஸ் லோ ஒரு வேல்யூவா நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டு அந்த அந்த இப்போ நீங்க வந்து டிபெண்டிங் ஆன் எவ்வளோ ஆவரேஜ் வேணுமோ, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் 5 டேஸோட ஆவரேஜ் வேணும்னா அந்த ரேஞ்சோட ஆவரேஜா போட்டுக்கிறோம். அது உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடுது. இது இதுதான் வந்து கோர் ஆஃப் த கோட். இவ்வளவுதான் இந்த கோடோட கோரே. அது கூட உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபாலோயிங்க்கு ஆப்வியஸ்லி ட்ரெண்ட் ஃபாலோயிங்னாலே நம்ம வந்து எஸ்எம்ஏ தான் யூஸ் பண்ணுவோம், ஆர் இஎம்ஏ, சாரி இஎம்ஏ தான் யூஸ் பண்ணுவோம். 2 இஎம்ஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்டிகுலரா என்ன இஎம்ஏன்னு நான் சொல்லல. அது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த கோடோட பேசிஸ். ஸோ இப்போ டெய்லிக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு அப்பர் ரேஞ்சுக்கு ஒன்று வேணும். ஸோ அதுக்கு வந்து 5 எடுத்துக்கிறோம். கீழே லோவர் ரேஞ்சுக்கு 10 டேஸோட ஆவரேஜ், அந்த ரேஞ்சோட ஆவரேஜ் எடுக்கிறோம். அது வந்து நமக்கு ஒரு மேல ஒரு ஜோன் கொடுக்குது, கீழே ஒரு ஜோன் கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறமா அது கூட வந்து ஐ மீன் இதே மாதிரி நம்ம வந்து டெய்லிக்கு பண்றோம், மந்த்லிக்கு பண்றோம், வீக்லிக்கு பண்றோம். ஸோ உங்களுக்கு 6 லெவல்ஸ் கிடைச்சிருச்சு. மேல 3, கீழே 3. இது கூட உங்களுக்கு எஸ்எம்ஏ அண்ட் இஎம்ஏ, ஐ மீன் அந்த இஎம்ஏ வந்து 2 இஎம்ஏ உங்களுக்கு வந்துடுது. அது இல்லாம இதுல ஒரே ஒரு சேஞ்ச், எக்ஸ்ட்ரா சேஞ்ச் என்னன்னா, ஆம், நம்ம வந்து மண்டே லெவல்ஸ், பிகாஸ் இந்த இது எல்லாமே லெவல்ஸ் வந்து ஓப்பனிங் பிரைஸ் ஆஃப் த டே, அது வச்சுதான் வந்து இது நடக்குது. இந்த கோடே ஒர்க் ஆகுது. ஆர் ஓப்பனிங் லெவல்ஸ் ஆஃப் த வீக், ஓப்பனிங் லெவல்ஸ் ஆஃப் த மந்த். இப்போ மண் இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து நமக்கு வந்து மண்டே ஓப்பனிங் மட்டும் எனக்கு போதும். மண்டே ஓப்பனிங்கை நான் ப்ரையாரிட்டியா எடுத்துக்கிறேன். பட் பிபி டைனமிக் ஜோன்லயும் சரி, மாறன் சார் கொடுத்த கோட்லயும் சரி அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் இல்லை. அவங்க வந்து எவ்ரிடே ஒரு ஜோன் கிரியேட் ஆகுது, அந்த ஜோனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் இதுல மட்டும்தான் மண்டே லெவல்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. டோட்டலாவே இவ்வளவுதான் அதுல இருக்கிறது. வேற இதுல அதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஓகே மேம். இவங்க விஜயகுமார் சார் இருக்கீங்களா? அதான் மேடம், இப்போ மண்டேனா இப்போ சிபிஆர் வந்து மண்டே தான் டெவலப் ஆகுது. ஸோ எனக்கு பார்த்தா அந்த சிபிஆர் லெவலில் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கு அந்த இண்டிகேட்டர். மந்த்லி ஆல்மோஸ்ட் சிபிஆர், அவ்வளவுதான் சுபி சார். இப்போ வீக்லி அஹ், சிபிஆர். இப்போ அதுலயே கூட இப்போ ஒரு சில ஜோன்ஸ் வந்து திக் ஜோன்ஸா வரும், ஒரு சிலருக்கு திக் ஜோன்ஸா வரும், ஒரு சிலருக்கு தின் ஜோனா வரும். உங்களுக்கு சிபிஆர் லெவல் ஒன்னே ஒரு லைன் மாதிரி வருது. சோ எவ்வளவு ஆவரேஜ் பெருசா எடுக்கிறோம், எவ்வளவு சின்னதா எடுக்கிறோம்ன்றதுல வந்து அந்த ஜோனோட திக்னஸ் மாறுது. அதான் இவங்க அந்த ஏரியாக்குள்ளேயே எல்லாத்தையும் அந்த பேண்டை கொண்டாந்துடுறாங்க. இப்போ கரெக்ட். மந்த்லியே மந்த்லி ஜோன் என்ன, வீக்லி ஜோன் என்ன, டெய்லி ஜோன். எக்ஸாக்ட்லி. இப்ப சிபிஆர்லயுமே வந்து நீங்க வந்து இது தானே எடுக்க போறோம் நம்ம, ஓப்பனிங் பிரைஸ் வச்சு தானே கால்குலேட் பண்ணுது. ஆமாம், சோ ஓப்பன் க்ளோஸ் இதோட போயிட்டு இருக்கும். ஹலோ ஹலோ கேக்குதா? சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலாக வந்து சிபிஆர் வந்து ஓப்பன் எடுக்க மாட்டாங்க மேடம், ஹை லோ க்ளோஸ். ஹை லோ க்ளோஸ் டிவைட் பை 3. ம் ஓகே. இவங்க வந்து ஹை மைனஸ் லோ ஆர் லோ மைனஸ் ஹை, அதோட ஆவரேஜ், அதாவது எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாளோட ஆவரேஜ், அவ்வளவுதான். இப்போ நம்ம டெய்லிக்கு கால்குலேட் பண்ணும்போது நேத்திக்கு, முந்தா நேத்திக்கு, அதுக்கும் முந்தின நாள், அந்த மாதிரி 5 டேஸ் வேணும்னா 5 டேஸ், 10 டேஸ் வேணும்னா 10 டேஸ், அந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்து இவங்க போடுற லைன் தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது புதுசாலாம் எதுவுமே கிடையாது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நானே நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்திருக்கேன். ஸோ கொஞ்சம் தேடினா கண்டிப்பா கிடைக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அது மாதிரி ஏதாவதுன்னா சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது இதுல மாடிஃபை பண்ணணும், உங்களுக்கு எனக்கு இப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா கூட ஓகே சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். நீங்க இது பண்ணுங்க. நிறைய
இது பண்ணுங்க. ஒன்று வந்து டாக்டர் சார் உங்கள் டைம். வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு சார். இருங்க, நான் போய் இதை ம் மைக் எடுத்தேன். ஓகே. விஜயகுமார் சார் இருக்கீங்களா? விஜயகுமார் சார். இருக்கு சார், இருக்கு சார். சொல்லுங்க. அதான் மேடம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. கரெக்டா? பரவாயில்ல பரவாயில்ல, உங்கள் இன்புட்டை கொடுங்க. இத வந்து பயன் ஸ்கிரிப்டே இல்லாம நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பண்ண முடியும். அது அஹ், சாயங்காலம் பார்க்கலாமே. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒண்ணும் இல்லை சார். இப்போ வந்து நம்ம அது அப்படியே ஏடிஆர் லெவல்ஸ் போடுங்களேன். யாராவது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஏடிஆர் லெவல்ஸ் போடுங்க. என்ன போடுறது? ஏடிஆர் லெவல்ஸ் போடுங்க. ஏடிஆர் ஏடிஆர் ஆவரேஜ் டு ட்ரூ ரேஞ்ச். அதான் ஏடிஆர்ல இவ்ளோ இருக்கே. அவங்க ஓனுக்கு போங்க சார். இந்த அது ஏடிஆர் லெவல்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதோ இங்க கீழே இவ்ளோ கீழே இருக்கே. கீழே பில்ட் இன் போங்க, பில்ட் இன் போங்க. டெக்னிக்கல்ஸ்ல இருக்கும் மேடம். ம் அங்க இருக்கு பாருங்க. இதுங்களா? அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அடுத்து ஆவரேஜ் அடுத்தது. ட்ரூ ரேஞ்ச். அது அடுத்து ம் கீழே வருது. ஓகே, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அப்படியே டேன்னு மாற்றிக்கோங்க மேடம். இதை வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே டேன்னு மாற்றிக்கோங்க, இந்த நிஃப்டியை. ம் இப்போ கொஞ்சம் கீழே உள்ளதை கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. இப்படியா? ஆமாம். ம் செட்டிங்ஸ் போங்க. ஆ இதில் வந்து 5ன்னு மாற்றிக்கோங்க. அதை 5ன்னு மாற்றிக்கோங்க. 5 days. ஆமாம். இப்போ அதை நேர்த்தியோட லெவல் எவ்வளவு? நேர்த்தியோட லெவல் மட்டும் காமிங்க. நேர்த்தியோட லெவல் கீழே கீழே. எங்கெங்க? நேத்து. ஓகே மேடம். மேடம் கீழே 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 அந்த அந்த பாயிண்ட் உள்ள லெவல் மட்டும் அளவு மட்டும் சொல்லுங்க. 207. அவ்வளோதான் மேடம். இந்த நம்பர் மட்டும் நமக்கு எடுத்தா போதும். நம்ம எடுக்கிறது இந்த 207ங்கிற லெவலில் மட்டும் எடுத்தா போதும். இந்த 207ங்கிற லெவல் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு அந்த அந்த பயன் ஸ்கிரிப்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 207 எடுத்துட்டு அதை டிவைடட் பை 2 போட்டுக்கிறாங்க. 2 போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல இருந்து 103 ரூபா மேல ஒரு கோடு, 103 ரூபா கீழே ஒரு கோடு. ஓகே. இந்த பிரைஸ்ல இருந்து 103 ரூபா மேல 103 ரூபா கீழே சொல்றீங்களா? இன்னைக்கு அதாவது நேத்து வரைக்கும் உள்ள நம்ம எடுத்துட்டோம். அதாவது அது 5 டேஸ் போடும்போது நேத்து வரைக்கும் உள்ள 5 டேஸ் லெவல்ல அது காமிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு லெவல் காமிக்குது. 207ங்கிற லெவல் காமிச்சுங்களா? அந்த லெவலை இன்னைக்கு ஓப்பனை எடுத்துக்கிட்டு அந்த ஓப்பன்ல இருந்து அது வரைய ஆரம்பிக்குது. அந்த வரையறது எப்படி வரைகிறாங்க அப்படின்னா, அந்த டிவைடட் 2 போட்டுக்கிறாங்க. டிவைடட் 2 போட்டுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டு 103 இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து 103 பாயிண்ட்டுக்கு ஒரு கோடும் கீழே ஒரு கோடும் வரைகிற மாதிரி அவங்க வந்து பயன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுதான் பயன். அதோட லாஜிக்கே எவ்வளவுதான். புரியுதா? புரியல. பிரியம் சார் சொல்லுங்க. பிரியம் சார், அவர் சொன்ன வேல்யூவை வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு ஓப்பன்ல என்ன வந்தது அதுலேருந்து 103 மேல 103 கீழே போடலாம்ல. அவர் போடுன்னு சொல்லலன்ட்டு நானும் உட்காந்துருக்கேன். இல்லை மேம், இப்போ 5 மினிட்ஸில் வைங்களேன். 5 மினிட்ஸில் வைங்க. இருங்க, இந்த செஷன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னைக்கு 5 மினிட்ஸ் போடுங்க. 5 மினிட்ஸ் ஆட்டு. இன்னைக்கு டே ஓப்பன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் மேம். அதான் இருங்க, அது எங்கன்னு பாருங்க. மவுஸ் போக மாட்டேங்குது. இன்னும் ரைட் சைட். இதுக்கு அடுத்து அந்த கேண்டில். இருங்க வரேன். இதுதான் இன்னைக்கு. இதோட ஓப்பன் பிரைஸ் என்னன்னு பாருங்க. இதோட ஓப்பன் 25,522. இதுல ஒரு கோடை போடுங்க. ஓப்பன்ல 522 தானே மேம்?
ஆமா இருங்க நான் அதை மேடம் ஓப்பன் மேலே போட்டுருங்க மேடம், கீழே வரணும் மேடம். அதான் அவங்க நோட் ஐயோ, பண்ணிட்டு இருக்காங்க சார். இருங்க நான் கொஞ்சம் ஸ்லோ தான். இல்லை இல்லை பொறுமையாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 522 25 522 போடுங்க. இங்கே இல்லை சரி சாரி. கோஆர்டினேட்ஸ் 522 போடுங்க. கை பதறுதோ? ஓப்பன் 25,503 ரூபா 50 காசு. 25,503 ரூபா 50 காசு தான் என்னோட ஓப்பன். என்னது 05 தான் இருக்கு. அதான் அதை அதான் போட சொல்றீங்களா? 522 இதுவே போடுங்க. ஆ போட்டாச்சு. இல்ல அதுல ப்ரீ இருந்து மார்க்கெட் ஓப்பன் வந்து 25,503 சார். இதுல ப்ரீ ட்ரேடிங் மார்க்கெட்லாம் வியூல இல்ல. இல்ல ட்ரேடிங் வியூல இது இப்படி தான் வரும். பட் நீங்க NSE வெப்சைட் போனீங்கன்னா தான் கரெக்டான ஓப்பன் பிரைஸ் காட்டும். ஓகேங்களா? அப்படி எவ்வளோ இல்லைன்னா எவ்வளோ செல்வம் சார்? 503. 503 சரி 503 போடுங்க மேடம். அப்படியே விஜயகுமார் சார் எந்த ஓப்பன் எடுத்துக்கணும் விஜயகுமார் சார்? மேடம் அதுல இது பைன் ஸ்கிரிப்ட்ல இந்த இதுல உள்ள ஓப்பன் தானே அதை எடுத்துக்கிறோம். அதுதான் சொல்றேன். எதுக்கு அதான் அதெல்லாம் அது போறீங்க? பெரிய இதுல பெரிய டிஃபரெண்ட் தேவை, பெரிய டிஃபரெண்ட் இல்லை. நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்றதுக்கு இதை எடுத்துக்கிறோம். சரி ஓகே. ஓகே சரி 103 மைனஸ் வந்து ம் 25,419 போடுங்க மேம். ஆ 19 19 ஓகே. மேலே ம் ஒரு கோடு போட்டு ம் 25,625 போடுங்க. ம் போட்டாச்சு சார். அப்புறம் சொல்லுங்க. இது ஒரு ரேஞ்சு. இது ம் அடுத்த ஒரு ரேஞ்ச் என்னன்னா, நம்ம 203 பார்த்தோம்ல, 206 7 7 சரி ஓகே. 7 அதே 207 ஓப்பன்ல இருந்து கூட்டிக்கோங்க, மேல ஓப்பன்லேருந்து கூட்டிக்கோங்க, கீழே 207 ஆமா 207 கூட்டிக்கோங்க, 207 மைனஸ் பண்ணிக்கோங்க. 207 கூட்டினோன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து 25,729 729 729. ஆ அதுவே சப்போர்ட்டுக்கு வந்து 315 25 315. ஆ போட்டாச்சு. இதுதான் மேடம் இதோட ரேஞ்சு. பெரும்பாலும் அந்த ரெண்டு உள்ள ரேஞ்சை மட்டும்தான் பெரும்பாலும் கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்ம ம் ஃபர்ஸ்ட் ரெண்டு கோடு போட்டோம்ல, அந்த ரெண்டு கோடை 103. மட்டும் தான். ஆமா 103 அதை தான் பெரும்பாலும் கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க. ம். மார்க்கெட் ஒருவேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே தான் போகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ஏன் எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏடிஆர் ரேஞ்சை தான் எடுத்துட்டு வராங்க. நேத்தோட ஹை லெவல், அதாவது மார்க்கெட்டு க்ளோசிங்ல இருந்து எடுக்கல, அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங்ல இருந்து எடுக்கல. ம் நேத்தியோட ஹையும் லோவையும் மட்டும்தான் மார்க் பண்றாங்க. நேத்தியோட ஹையும் லோவில் மார்க் பண்ணோம்னா ஒரு ஏடிஆர் லெவல், அதுதான் ஏடிஆர் லெவல்னு எடுக்கிறாங்க. அந்த ஏடிஆர் லெவலை 5 நாளோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ம் லாஸ்ட் 5 நாளோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்ப இதை நீங்க பைன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க போட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஏடிஆர் லெவலை நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். நம்ம 5ன்னு மாற்றும் போது அங்கே ஏடிஆர் லெவல் கொடுத்துருச்சு. நேத்தையோட ஏடிஆர் லெவல் 207 நம்ம இங்கே காமிச்சிருச்சு, கொடுத்துருச்சிங்களா? ஆமா சொல்லுங்க சார். ஓகே ஹலோ புரிஞ்சவங்க ஓகே சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். அப்ப அந்த 203 தான் நம்ம எடுத்து கொண்டு போய் இதை டெரைவ் பண்ணி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி இதை போட்டுக்கிறோம். இவ்வளவுதான் அந்த பைன் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது, வேற ஒன்றும் அந்த பைன் ஸ்கிரிப்ட்ல இல்லை. இதே வந்து இப்போ டெய்லி நம்ம பார்த்தோம், நம்ம டெய்லி போட்டுக்கிட்டு நம்ம 5 டேஸ் போட்டுக்கிட்டோம். இதே வந்து நம்ம வந்து இப்போ எனக்கு வீக்லி வேணும் அப்படின்னா இதை அப்படி வீக்லிக்கு மாற்றிக்கணும். அந்த இப்போ ஸ்டார்ட்டை வந்து வீக்லிக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா வீக்லியோட ஏடிஆர் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அப்படியே இதே வீக்லி மாற்றுங்க. இந்த சேட்டை ஒன்றும் இல்லை, அந்த அவ்வளோதான். இப்போ வீக்லியில் போயிட்டு இப்போ இன்னைக்கு தான் வந்து டே ஓப்பன் சரிங்களா, இன்னைக்கு விட்டுருங்க. அப்போ இங்கே இப்போ இதை பாருங்க, கீழே போய் அந்த அளவு என்னது பாருங்க,
இன்னையோடது சொல்றீங்களா இல்ல போன வாரத்தோடதா? போன வாரத்தது இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு தானே அது ஆரம்பிக்குது. இந்த வாரம்னா இப்போ இன்னைக்கு டேட்ல தானே ஆரம்பிக்குது. போன வாரத்தோட ஆமா எவ்வளவு 474. ஆமா. அந்த 474 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. ம் இவ்வளவுதான் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது. ஸோ மேல அவ்வளோ பாயிண்ட் கீழே அவ்வளோ பாயிண்ட் இது பண்ணி போட்டுக்கிறோம். ஆமா. சார் என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? யாருக்கும் புரியலையா? ஏதாவது புரிஞ்சிச்சா? புரியலையா? புரியலன்னா எனக்கு விடுங்க, நான் புரியல. சாயங்காலம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படிலாம் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஏன் வந்து இதை எப்படி பண்ணாங்க, இது எதனால எடுக்கணும், இது எதனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஸ்டாக்குக்கு எப்படி ஓப்பலே ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாயங்காலம் பண்றேன். தனியாவே பண்ணி தரேன். மேனுவலை எப்படி கால்குலேஷன் பண்றது, அதை எப்படி வந்து அப்ளை பண்றது. நீ இதே தான் அப்ளை பண்ண போறோம். அது நான் சொல்றேன். வேற ஏதாவது தகவல் தெரியுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல சார், இதுல எப்படி என்ட்ரின்றீங்க? நம்ம மார்க் பண்ணிடுறோம், இன்னைக்கு வச்சு ஓபன் பண்ணிடுறோம். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகே, வெரி குட். இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து புரியணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சாதான் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட் எப்படி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரியணும். இப்ப நான் வந்து சொல்லிட்டேன், இப்போ ஒரு 4 கோடு போட்டாச்சு. இந்த கோட்ல வந்து எப்படிப்பா இது நிற்கும், இந்த கோட்டை எப்படிப்பா மதிக்கும் அப்படின்னு நீ கேட்டது கரெக்ட். இதுதான் கொஸ்டின், கரெக்டான கொஸ்டின். சார் நேத்து வந்து அதோட ரேஞ்சு 150, கரெக்ட் 207 கரெக்டுங்களா? அதாவது நேத்தியோட அதாவது லாஸ்ட் 5 டேஸோட ஆவரேஜ் ரேஞ்சு 207 அப்படின்னா இன்னைக்கு அந்த மார்க்கெட் எப்படி போகணும்? அதே 207 இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 போகணும்ல. ஆமா, நல்லா புரியுதா? அப்பனா நம்ம இந்த ரேஞ்சை எப்படி ஓப்பன் விட்டு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம போடுறோம். கரெக்டுங்களா? கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 100 போகணும்ல. நம்ம 200 போட்டு வச்சுக்கோ, அப்ப அட்லீஸ்ட் ஒரு 100 போகணும்ல. அப்போ ஓப்பன்ல இருந்து எங்கிட்ட ஒரு 100 போகணும்ல. ஆமா, அதை கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க வரைஞ்சி வச்சுக்காங்க. இது டேக்கு சொல்றேன். இதே வீக்லி மந்த்லிக்கு யோசிச்சு பாருங்க. நீ புரியுதா புரியலையா? விஜயகுமார் சார், சொல்லுங்க மேடம். டேக்கு வந்து டெய்லி இப்படி போட்டுக்கணும், வீக்குக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி போட்டுக்கணும். வெரி குட். ஆமா மேடம். மந்த்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் அப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான் மேடம். 3 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு அப்படி ஒண்ணும் இல்ல அவ்வளோ. 3 மந்த்னு மேல மட்டும் மாசத்தை மட்டும் 3 மந்த்னு மாத்தினாலே போதும் உங்களுக்கு. அதுவே அங்க இதை கொடுத்துருது உங்களுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருது. அதுக்கப்புறம் நீங்க வேல்யூ இப்ப நான் 3 மந்த்துக்கு ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த மாசம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இதை விட்டுடணும். அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் எடுக்கணும் இல்லையா? ஆமா. எத்தனை இந்த மாசம் எத்தனை எப்போ முடியும் அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில். அதுதான் இதுதானே சொல்றீங்க? இதுதானே சொல்றீங்க? இந்த கேண்டில். ஆமா, அந்த கேண்டில் விட்டுருங்க. அதுக்கு முதல்ல உள்ள கேண்டில். இதுவா? ஆமா. இல்ல, இது ஒரு கேண்டிலும் 3 மாசம்ல. மேடம் நீங்க வச்சிருக்கிறது ஜூலை மேடம். ஆமா சார். அதான் 3 மந்த் வச்சிருக்கேன். ஒரு கேண்டிலும் 3 மாசம். இல்ல இது 1 மந்தா மாத்துங்க. நீங்க 3 மந்த்ஸ் வைக்காதீங்க. இல்ல மேடம், வெயிட். இப்ப இந்த 3ஆவது மாசம் எப்ப இருந்து ஆரம்பிச்சது அதை சொல்லுங்க. இது வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரோட இது முடிஞ்சிடுச்சு மேடம். இப்ப நவம்பர் 2. ஓகே, சார் கொஞ்சம் இருங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரைட். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கரெக்ட்டுங்களா? இப்ப லாஸ்ட் ஓடுறது கரெக்ட்டுங்களா? அக்டோபர் நவம்பர் டிசம்பர். சோ ஓகே. அப்ப இப்ப நீங்க சொன்ன கரெக்ட் தான். நானும் தப்பா புரிஞ்சுட்டேன். நீங்க சொன்ன அந்த கேண்டிலோட வேல்யூ எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிலோட கீழே உள்ள வேல்யூ ஏடிஆர் வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்றீங்கல்ல. வெரி குட். ஆமா. இங்க இருக்கும்போது நான் இங்க தானே வைக்க முடியும். இது கீழே வந்து ஆமா, கரெக்ட். நான் தப்பா சொல்லிட்டேன். நான் தான் கரெக்டா சொல்லிட்டேன். இந்த லெவல் கீழே உள்ள லெவல் எடுத்துக்கோங்க. அந்த ரெட் கேண்டில் உள்ள லெவல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. விஜயகுமார் சார், இது இடையில வந்து நீங்க அந்த இதுல ரேஞ்ச்ல வந்து 5 டேஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. நீங்க டேக்கு 5 டேஸ் தான வச்சீங்க. மந்த்க்கு வைக்கும்போது அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணணும்ல. மந்த்க்கு ஆக்சுவலி இந்த இண்டிகேட்டரோட வேல்யூ மேல வர மாதிரி வைக்க முடியாதா? இப்படி எங்க வைக்கிறோமோ? இல்ல மேடம். இவர் சார் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேஸ்க்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி 5 டேஸ் மாத்தினாரு.
நீங்க செட்டிங்ஸ் போங்களேன். பிரியா மேம் மேடம் பேக் இப்போ உங்களுக்கு தகவல் என்ன வேணும் மேடம்? தகவல் உங்களுக்கு 3 மாசத்துக்கு வேணும் மட்டுமா, இல்ல ஒவ்வொரு 3 மாசத்துக்கு வேணுமா? இல்ல இந்த 3 மந்த் கேண்டில்னா அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப 3 மந்த் கேண்டில் வரும்போது லாஸ்ட் 15 மாசத்தையும் அதை எடுத்துட்டு தான் வரும். அப்ப நீங்க ரேஞ்ச் மாத்தணும்ல சார், அங்க உள்ள போய் ஏடிஆர் 5 டேஸா மாத்தணும்ல நீங்க. அங்க 5 டேஸ்ல தானே இருக்குதாங்க. இப்போ அவங்களுக்கு 3 மாசத்துக்கு உள்ளது மட்டும் வேணுமா எப்படி? 3 மாசத்துக்குள்ளதான் அவங்க கேக்குறாங்க மேடம் சார் பிரியா சார் இது மேம் ஏதோ பெரிய சொல்ல டாபிக் வரான். சார். ஏடிஆர் செட்டிங் மேடம் ஏடிஆர் செட்டிங் அங்க போகாதீங்க, கீழே வாங்க. கீழே ஏடிஆர் செட்டிங்ஸ் அதில் செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்து அவருடைய லென்த் வந்து 5 டேஸ் செலக்ட் பண்ணிருக்காரு. இப்ப 3 மந்த்ஸ் எடுக்கும் போது இதுல எதுவும் லென்த்ல எதுவும் சேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல சார், எனக்கு வேணாம், பெருசா ஐடியா சேஞ்ச் இல்ல. பண்ண வேணாம். ஏன்னா அந்த வேண்டாம். லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும். ஆமா எடுத்து இங்க அது வெறும் ஷார்ட்னு ஸ்மூத்திங் போட்டுட்டோம்ல, தான் கரெக்ட். பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இப்ப அது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரியா மேம் அவங்க 15 கேட்கறதுன்னா வாரத்துக்கு 4 வீக் தானே வரும், அது 5 வீக் கால்குலேட் பண்ண முடியலன்னு கேட்கறாரு அவர். அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, இல்ல கரெக்ட் தானே செல்வம் சார். இப்போ வாரத்துக்கு 4 வாரம் தான் வரும். ஆனா அந்த ரேஞ்ச் கால்குலேட் பண்றதுக்கு அது 5 கேண்டில் நான் எடுத்துக்கும். அதைத்தான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன். அவருக்கு வந்து கரெக்டா வந்து அது ரேஞ்சுக்கு வந்து 5 வந்து இதாகுது. ஆமா. பாலு சார் ஓகேவா? ஓகே சார், ஓகே. கன்டினியூ பண்ணுங்க. இப்ப மாசத்துக்குன்னு போட்டோம்னா முந்தின 5 மாசத்தோட வேல்யூ டெரைவ் பண்ணி தான் நமக்கு வந்து கால்குலேஷன் கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்ப நீங்க 3 மாசத்துக்குன்னு போடும்போது எப்படி கால்குலேஷன் பண்ணும்? 15 மாசத்துக்குரிய வேல்யூவே எடுத்துட்டு வரும். அப்ப நமக்கு இது ஒவ்வொரு கேண்டிலும் 3 மாசத்துக்குரியது வரும். கரெக்டுங்களா? அப்ப அது 15 மாசத்துக்குடைய வேல்யூவே சேர்த்து எடுத்துட்டு வரும். ஓகே, ஒரு மாசத்துக்கு பாருங்க போதும். 15 மாசம் ஒரு மாசம் பாருங்க பிரதர் போதும். அப்ப இயர்லி நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி 5 வருஷத்துக்குரிய டேட்டாவை எடுத்துட்டு வந்து தான் அது காமிக்கும். அது அப்ப தேவையில்லை. தேவையில்லையா மேடம்? தேவைப்படும் மேடம், தேவைப்படும். சார் ஆக்சுவலி எனக்கு புரியல சார், விட்டுருங்க. என்ன மேடம் சொல்லிட்டீங்க? ஏன்னா இப்போ 3 மந்த்னா இதுதான் ஒரு 3 மந்தோட கேண்டில். ஆமா. ஏன்னா நான் இத உங்ககிட்ட கேக்குறது வந்து இண்டெக்ஸ்க்கு கிடையாது, ஸ்டாக்ஸுக்கு. இப்ப அது எப்படி எடுத்து வரும்னா, மேல உள்ள 1 2 3 4 5 இப்ப அந்த கேண்டில் இருந்து எடுத்துட்டு வரும். இப்ப அந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் அந்த கேண்டில் இருந்து 5 மந்த்தை எடுத்துட்டு வரும். 3 மந்த்தை எடுத்துட்டு வரும். அப்ப இப்ப இது ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு 3 மந்தா. ஆமா, 15 மாசம் எடுத்து வரும். அப்ப 15 மாசம் தான் எடுத்து, மாச கணக்கு பார்த்தா 15 மாசத்தை எடுத்துட்டு வருதா? ஆமா. இப்ப அந்த அப்ளை பண்ணிட்டு இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த 3 மாசத்துக்கு தான் நீங்க போட போறீங்க. ஆமா. அப்ப நீங்க வந்து ஃபார்வேர்டா உள்ள 15 மாசத்துக்கு எடுத்துட்டு வந்தா தானே நீங்க இப்போ அப்ளை பண்ண முடியும். ஆமா, அதுதான் கேக்குறேன். இந்த கடைசியில உள்ளதை மட்டும் பாப்பீங்களா, இல்ல இந்த 5 மந்த்துக்கு உள்ளதையும் அதெல்லாம் ஆட் தேவையில்லை, பண்ணி? அதே தேவையில்லை. அதுவே கால்குலேஷன் அதான் பண்ணிக்கும். நீங்க பார்க்க தேவையில்லை, அதுவே பண்ணிக்கணும். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே தான் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும். அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் நீங்க அந்த ரெட் கேண்டில் உள்ள அந்த ரெட் கேண்டில் என்ன லெவல் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கை கொண்டு போய் அங்க அப்ளை பண்ணிட்டு பண்ணா போதும். நீங்க ஓப்பனை வச்சு நீங்க அப்ளை மட்டும் பண்ணா போதும். இந்த ரெட் கேண்டிலுக்கு நேரா 2300 இருக்கு. டிவைட் பை 2 போடுங்க மேடம், அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான் மேடம். ஓகே 2332 டிவைட் பை 2. ஓகே சார். ரீதா மேம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மேம்? கரெக்டுங்களா எல்லாம்? யாரு கேக்குறீங்க? அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் சார். அவர் சொன்னதுல வந்து எதுவுமே வந்து இது கிடையாது. அதுதான் அது பண்ணுது, அந்த கோட் அதுதான் பண்ணுது. இப்போ நமக்கு ஒரு இண்டிகேட்டர் இருந்தது இல்ல, கொடுத்தாங்கல்ல, அதுல இருக்கிற மாடிஃபிகேஷன் என்னன்னா அதை மட்டும் நான் சொல்றேன். அது வந்து இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது இது வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு லைன் வரையும்ல, ஒரு 4 லைன் வரையும்ல, அப்படி எடுக்கல. சோ மண்டே அன்னைக்கு என்ன லைன் அது டிரா பண்ணுதோ அந்த லைனை அவங்க கன்சிஸ்டன்டா வச்சுக்கிறாங்க. ஓகே.
இப்ப பாலாம்பிகா மேம் 4 லைன் முன்னாடி வரைஞ்சாங்கல்ல, ம் அதுதான் வந்து அந்த வீக்குக்கான லெவல். அந்த வீக்கான மொத்த லெவலு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போய் அவ்வளவுதான். வச்சுக்கிட்டாங்க. ஆமா ஆனா இருங்க, இதுல இன்னொன்னு அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க, வீக்லி லெவல்ஸும் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஓகே ஆமா ஏன் அப்படின்னா அந்த டே லெவல்ல அது சப்போர்ட்டர் எக்ஸ்டென்ஸாக கீழே உடைக்குதோ இல்லை மேலே கிடைக்குதோ அப்படின்னா அந்த வீக் லெவல்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். இல்ல கரெக்டா நீங்க மேடம்? சொல்றதுதான் கரெக்ட். ஓகே. சோ இப்போ அதே மாதிரி இப்ப அவங்க வந்து வீக்லிக்கு போறாங்கன்னா, இப்போ ஒரு மாசத்துக்கு 4 வீக் இருக்கு. சோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக் என்ன லெவல் ஃபார்ம் ஆகுதோ அதான் அந்த மந்த் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ம் சோ அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபார்ம் பண்ற கேண்டில் தான். அது வீக்லி கேண்டிலா இருந்தாலும் சரி, டெய்லி கேண்டிலா இருந்தாலும் சரி, மந்த்லி கேண்டிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் அவங்க ப்ரையாரிட்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுல. பிரியா மேம், அப்ப மந்த்னா அப்ப இயர்லி வர ஃபர்ஸ்ட் மந்தோட டிரா பண்ணி அந்த இயர் ஃபுல்லா வச்சுக்கிறாங்க. கரெக்ட். ஓகே, புரிஞ்சுச்சு. இவங்க தேவையிலேயே குறியா இருக்காங்க. மேடம் வந்து டாக்ல வந்து நல்லன்னு பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, நல்லதுதான் மேடம். கரெக்ட் தான் மேடம். உங்களுக்கு புரிஞ்சா மேடம்? புரிஞ்சிருச்சு. மேடம் ஜி சார், ஜெயக்குமார் சார். சொல்லுங்க புரிஞ்ச சார். மாதிரி இருக்குது, புரியாத இந்த மாதிரி. இண்டிகேட்டர் எங்க சார் இருக்கு? இல்ல போட முடியுமா டிஸ்கிரிப்ஷன்ல? புரியல, யாரு என்ன மேடம் கேட்டீங்க? டாக்டர் சார் கை தூக்கிருக்காரு மேடம். மேடம் சார் பிரியா மேமும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு வந்து டிஸ்க்ளைமர் மட்டும் தான் சொல்லணும். நான் இது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் இச்சிமோக்கு தான் யூஸ் பண்றேன். இது வந்து ஒரு லைக் இதுல இருந்து ஒரு ஸ்பார்க்க மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கும் இந்த இண்டிகேட்டருக்கும் சம்பந்தம் கிடையாது கிடையாது கிடையாது. ஓகே மேம், பார்த்துக்கலாம் மேம். And also she is அப்படியா not சார்? a SEBI registered person. ஆமா அதுவும். டாக்டர் சார் சொல்லுங்க சார். This content is for only education purpose. கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து விஜயகுமார் சார் இது கொஞ்சம் தான் கேட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது என்ன அவர் சார்? வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சை வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ மேடத்திட்ட சில கேள்விலாம் இருக்கு. என்கிட்டயா? அவங்க உங்ககிட்ட இல்லை மேடம், சுச்சரிதா அப்பா மேடத்துக்கிட்ட. நல்ல வேலை சார், நான் புரிஞ்சு வச்சிருந்தேன், கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். சரி. உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா மேடம்? சொல்லுங்க டாக்டர் சரி, சார். நீங்க முதல்ல ஒரு நிமிஷம் மேடம், இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. பாலாம்பிகா மேடம், உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம அவங்களை கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சு? சார் நானே வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டேனோ? இல்ல இல்ல, நீங்க என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க முதல்ல. அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க கவனிக்கல, சோ என்ன வச்சு இப்ப கவனிச்சுக்கிறீங்கன்னு நான் ஆமாமா, நீங்க சொல்லுங்களேன். ஒரு சிம்பிளா சொல்லட்டுமா பாலாம்பியா? சொல்லுங்க சார். எய்தர் கூகுள் ஸ்க்ரீனு இல்லைன்னா ஒரு பெர்ப்ளெக்சிட்டி இல்லைன்னா ஒரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்க. ஆஸ்க் த கொஸ்டின் வாட் இஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இட் வில் கிவ் யூ த இல்ல ஃபார்முலா. இல்ல சார், பிரியம் சார், இருங்க இருங்க இருங்க, நீங்க அங்கெல்லாம் கூட்டு போகாதீங்க. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சு, இப்ப பேசுனதுல என்ன புரிஞ்சுன்னு அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம். சொல்லுங்க மேடம், என்ன என்ன எனக்கு புரிஞ்சதை குழப்பாதீங்களே, என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏடிஆர் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறத போட்டுக்கணும் சார். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி இந்த லென்த்ல வந்து 5 டிஃபால்ட் நீங்க 14 தானே இருக்கும், 5 போட்டிருக்கீங்க. ஆமா, டிஃபால்ட் 14 தான் இருக்கும். சரி, விஜயகுமார் சார் வந்து 5ன்னு மாத்த சொன்னாரு. ஏன்னா ஓகே ப்ரீவியஸா உள்ள வேல்யூ அந்த 14 டேஸ் கால்குலேட் பண்ணாம 5 டேஸ் சம்திங் அந்த மாதிரி ஓகே 5 கேண்டில்ஸை கால்குலேட் பண்ணி போடுதுன்னு சொல்லிட்டு. சரி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, டேக்கு போயிடுறீங்க. ஆ இந்த மாசத்தோட ரேஞ்சு, இந்த வாரத்தோட ரேஞ்சை நீங்க கால்குலேட் பண்ணணும்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ம் இந்த கேண்டிலோட ஓப்பன் என்ன, ஓப்பன் வந்து 5 மினிட்ஸ்ல வச்சு கண்டுபிடிச்சுக்கிடுங்க. நேத்தோட கேண்டிலோட ஓப்பன். ஓகே ஆக்சுவலி சரி. இன்னைக்கு மண்டே இல்லையா, ஆ போன வாரம் இந்த வார லெவலுக்கு நீங்க போன வாரம் மண்டே, போன வாரத்து இதை எடுத்துக்கிறீங்க. போன வாரம் மண்டேவோட ஓப்பன் எடுத்துக்கிறீங்களா, இன்னைக்கோட ஓப்பனிங் எடுத்துக்கிறீங்களா? இன்னைக்கோட ஓப்பனிங். ஆ ஓப்பன் வந்து சொல்லுங்க. இன்னைக்கோடது சார்.
சரி இது இந்த போன வாரம் கேண்டில் இப்படி நீங்க கை வச்சீங்கன்னா அப்படியே கை வச்சுட்டு கீழே இறக்கிட்டே வாங்க. அப்படியே மாத்துறாங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்னது தப்பா சொல்றேனா? இல்ல இல்ல, இப்போ அப்படியே மாத்திட்டு கரெக்டா இப்ப கரெக்டான இதுக்கு வரீங்க. சொல்லுங்க. அப்படியே இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 207 வருது நியர்பையா இந்த இடத்துல. சரி ஸோ இந்த ஓகே 207 வந்து 2ஆல டிவைட் பண்ணனா ஒரு பாயிண்ட் கிடைக்குது. சரி அதுக்கப்புறமா நீங்க 5 மினிட்ஸ்க்கு போயிட்டு ம் இன்னைக்கோட ஓப்பன்ல ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. சரி அதுக்கு அடுத்தது அங்க அந்த 207 டிவைட் பண்ணுனாக்க உங்களுக்கு ஒரு 103 கிடைக்குமா? சரி ஸோ இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 103 ஆட் பண்ணி மேல போட்டுக்கோங்க. ம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பிரைஸ் சாரி அதே ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 103 மைனஸ் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. சரி அதுக்கப்புறம் இந்த 2 லைனையும் எப்படி போட்டாங்கன்னு மறந்துருச்சே. போட்டுக்கிறதே 4 லைனு. இது 2 லைன் தான் அந்த தெரியும். 207 ஓப்பன்ல இருந்து 207. அந்த இதுல 207ன்னு பார்த்தோம்ல சார் ஏடிஆர் வேல்யூ. கரெக்ட். ஸோ திருப்பியும் என்ன பண்றீங்க, திருப்பி ஏடிஆர் ஓப்பன் வேல்யூல இருந்து இங்கேருந்து மைனஸ். எவ்வளோ தூரம் போட்டீங்களோ அது மாதிரி அதுக்கு அதே தொலைவில் இன்னொன்று. ஆமா ஓகே இதே 207 மைனஸ் 207 பிளஸ். இதுதான் இந்த வாரத்தோட நிஃப்டியோட லெவல். வாரம்ல சரி இன்னைக்கோட லெவல். ஜெயக்குமார் சார், ஒரு சின்ன சஜஷன் சொல்லுங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க. மண்டே எடுக்காதீங்க சார், எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்தது எடுங்க சார். அப்பதான் சார் கரெக்டாக அந்த ரேஞ்ச் உங்களால் பிடிக்க முடியுது. உதாரணத்துக்கு இப்போ டியூஸ்டே எக்ஸ்பைரினா வெனஸ்டேவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுங்க சார், மண்டே போடாதீங்க சார். உங்களால் கரெக்டாக வச்சு கேப்சர் பண்ண முடியாது. இல்லை சார் எப்படி போடுறாருன்னா எவ்ரிடே ஓப்பனை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. am I right சார்? ஆமாங்க ஆமா ஸோ சார் அப்ப அதனால டே டெய்லி வேல்யூ வந்து டெய்லி டெய்லி மாறுது. ஆமா. ஓகே ஸோ வீக்லி நீங்கள் வந்து சொல்கிறது அந்த வந்து மாசம் ஃபுல்லா அதே தான் டாக்டர் சார். வீக்லி போடும்போது இஎம் ரவிக்குமார் அவர்களே, வீக்லி போடும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த மண்டே மார்னிங் யூ கேன் கோ ஃபார் அ எக்ஸ்பைரி டே சார் மார்னிங். இருங்க சார், அவர் எடுத்தது மண்டே எடுக்கிறாரு சார். 207 நீங்க யார் சொன்னீங்க? மண்டே தானே சொன்னாங்க மேடம் சொன்ன சார். இல்லை இல்லை அதை விட்டுருங்க, சார் அதை விட்டுருங்க. சார் 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 அது நீங்க வேற சொல்றது கான்செப்ட், சொல்லுங்க. இது வேற கான்செப்ட். ஆமா அது நீங்க இது சொல்றது இன்க்ளூட் சொல்லுங்க. நீங்க நீங்க ஓகே வீக்லி ஓகே. ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்றீங்க, அவர் டெய்லிக்கு வந்து ரேஞ்ச் கிரியேட் பண்றாரு. ஸோ சரி மேடம், இது 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 உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு சார், உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இது இது வந்து இது சொன்னதுக்கும் சுச்சரிதா மேடத்துக்கு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சுச்சரிதா சுச்சரிதா மேமும் மேடம் இதே என்ன தான் சொன்னாங்க? பிரியா மேம் இதே தான் சொன்னாங்க. டாக்டர் சார், பிரியம், இதுல வந்து இருங்க மேடம், இவங்க நான் வந்து ஓகே வரேன் மேடம், உங்களுக்கு வரேன். எனக்கு தெரியும், அதுக்கான ஆன்சர் கொஞ்சம் தெரியும் எனக்கு. நான் வந்து சொல்லிட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன் அப்புறம். சார் மேடம் சொல்லுங்க சார். சரி, இதுக்கு கான்செப்ட் என்ன? கான்செப்ட் என்னன்னா ஒரு ரேஞ்ச் எதுக்காக ரெண்டாவது வகுக்கிறீங்க? மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி சரி, இதோட கான்செப்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. சார் இதோட கான்செப்ட் என்னன்னா மேலையும் கீழேயும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு போடுறோம். அந்த ரேஞ்ச் வந்து எதுவா இருக்கும்ன்றத இப்போ ம் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும்ல. இப்போ வந்து சிவகுமார் சார் வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அன்னை முன்னாடி இருந்துச்சுல்ல, ஆமா அன்னையுடைய வந்து ரேஞ்சு தான் அந்த வீக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆ அந்த ரேஞ்சை பிரேக்குள்ளே தான் வந்து அவன் வருவான் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி ஆ. வாட் இஸ் த கான்செப்ட் ஃபார் திஸ்? இதோட கான்செப்ட் என்னன்னா ஓவராலா 5 டேஸோட ஆவரேஜை எடுத்து இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி லைன் போட சொல்லுது. என்ன ஆவரேஜ்? ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். வாட் இஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச்? ஹை லோ மேடம். இருங்கப்பா, ஹை நான் மேடம் மேடம் சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஆவரேஜ் நான் ட்ரூ சொல்ல வைக்கிறேன். ரேஞ்ச்னா என்ன? சார் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ஆஃப் 5 டேஸ்னா 5 நாளோட ஹை லோவை எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் நாளோட ஹை லோ, ரெண்டாவது நாளோட ஹை லோ, இதெல்லாம் எடுத்து ஆவரேஜ் பண்ணி இந்த கீழே அந்த லைன் காட்டுது. கரெக்டா? அது வந்து எத்தனை நாளுக்கு மாத்துனீங்க? 5 நாளுக்கு மாத்திருக்கோம். ஓகே, 5 நாளோட ஹை லோவோட ஆவரேஜை எடுத்திருக்கீங்க, கரெக்டா? ஆம் கரெக்ட். அந்த ஆவரேஜ் ரேஞ்ச்னா வாலட்டிலிட்டி ஆஃப் தட் வீக். அந்த 5 நாளோட வாலட்டிலிட்டியை சொல்லுது, கரெக்டா? கரெக்ட். ஆவரேஜ் வாலட்டிலிட்டி. ஓகே, ஆ ஸோ ஆ அதாவது 5 நாளோட ஹை லோ ரேஞ்சை வந்து நீங்கள் ஆவரேஜ் ம் பண்ணிட்டீங்க.
அதை வந்து இப்போ எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண போறீங்க. இன்னையோட ஓப்பன்ல இருந்து அதுக்கு வந்து எக்ஸாக்டா அதே வாலட்டிலிட்டி வந்தா மேலேயும் கீழே எவ்வளோ போகுன்றத ஃபர்தராக கோடு போட்டுடுறீங்க. ஒரு 200 பாயிண்ட் லாஸ்ட் வீக்ல ஆவரேஜா மூவ் பண்ணியிருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் வச்சுங்களேன் ரேஞ்சு. இப்போ வந்து 25,500ல இருந்து 500ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 25,700ல ஒரு கோடு, 25,300ல ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டாவது வகுத்து அதுக்கு நடுவில் பாதி பாதி கோடு போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? பாதி வாலட்டிலிட்டி இருந்தால் எவ்வளோ வரும்? மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சுஜிதா மேடம், இது வந்து நம்ம விஜயகுமார் சார் சொன்னது இப்படி போகிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் போய் அதோட ரேஞ்ச் பார்ப்பேன் அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஓகேங்களா? செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஐ வில் நோட் ஹை அண்ட் லோ நான் எடுத்துப்பேன், அதை வந்து ஆவரேஜ் பண்ணுவேன் 5 டேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு ட்ரெண்டுக்காக ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வந்து இஎம்ஏ வந்து எடுத்துப்பேன், எக்ஸ்பெரன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எனக்கு ஒரு ட்ரெண்ட் எந்த சைடு நமக்கு ஆவரேஜ் 2 ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம் சைடும், ஆனால் எந்த சைடு போகுன்றதுக்கு எனக்கு கைட் பண்ணுறதுக்கு, ட்ரெண்டை கைட் பண்ணுறதுக்கு நான் இஎம்ஏவை இன்க்ளூட் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இஎம்ஓட நம்பர் என்னன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது சொல்லலாமா எனக்கு தெரியல டாக்டர். சொல்லலாம்னா சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மேடம், நீங்க என்ன சொல்றேன்னு நினைக்கிற சொல்லுங்க. நான் சும்மா நீங்க சொன்னதை நான் சொன்னேன் தவிர நீங்க சொல்லலன்னு சொல்லுவேன். இல்ல அதுல டாக்டர் அது என்ன நான் சொல்லலாம்னா சொல்றேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது சரி ரொம்ப சொல்லுங்க மேடம். 1350. ஏன் 1350 எடுத்திருக்கீங்க மேடம்? நான் எடுக்கல டாக்டர் சார். 13 நம்பர் வீடு நான் எடுக்கவே இல்லை, இது எதுவுமே நான் செய்யல. ஓகே, ஒரு ஸ்லோ மூவிங் வரை ஒரு ஃபாஸ்ட் மூவ் வரை 13 and 50 மேடம் வந்து அப்ராக்சிமேட்டா இருக்கும்னு சொல்றாங்க சாரோட லெவலுக்கு. அதுக்கு அடுத்து அவங்க வந்து அதாவது 5 நாளைக்குள்ளேயே இருக்கிற டேவோட ஆவரேஜையும் 10 நாளைக்கு இருக்கிற டேயோட ஆவரேஜையும் பார்க்குறேன்னாங்க. அது வரல தான் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் இல்லை, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம்? பாலாம்பியா மேடம்? சார் அவ்வளோதான் சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நான் தான் டவுட் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பன் லெவல் நான் பார்ப்பேன் அப்படின்றத வீக்குக்கு மந்த்துக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் லெவல் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன்னாங்க. அதே தான் இப்போ வந்து விஜயகுமார் சார் சொன்னதும் இவங்க சொன்னதும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ 2 பேருமே ரேஞ்ச் பார்க்குறாங்க, 2 பேருமே அந்த ரேஞ்சுக்கு ஆவரேஜ் இருக்கிறாங்க, 2 பேருமே ஓப்பனிங்கை வந்து ஒரு பிவோட் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு 2 சைடு இந்த ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சை அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட் 2 பேர் சொன்னதில். இதில் சுஜிதா மேடம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது இஎம்ஏ வந்து நான் வந்து 2 இஎம்ஏ வச்சுப்பேன், ப்ளஸ் வந்து ரேஞ்ச் ஆவரேஜ் நான் 5 and 10 போடுவேனாங்க. அது எனக்கு சரியாக தெரியல மேடம். இதுவரையிலும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா? கரெக்டு தான் சார். கரெக்ட் டாக்டர் சார். மேடம் கரெக்டா? சரி, நீங்கள் இந்த டே 5 டே 10 டே ரேஞ்ச் ஆவரேஜ் நீங்கள் அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்து வெறும் அந்த பேண்ட். இப்ப நம்ம வந்து இதுல பார்த்தோம்னா நமக்கு ஒரு லைன் மட்டும்தான் கிடைக்குது இல்ல டாக்டர் சார்? 4-5 லைன் கிடைச்சிருக்கு, நமக்கு வந்து ஒரு பேண்ட் கிடைக்கல. கரெக்ட். சோ அந்த பேண்ட் கிடைக்கிறதுக்காக ஆவரேஜ் ஆஃப் 5 and ஆவரேஜ் ஆஃப் 10. ஆவரேஜ் ஆஃப் 5 and ஆவரேஜ் ஆஃப் 10. ஓகே. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி லெவல்ஸை கொடுத்துரும். ஆவரேஜ் ஆஃப் என்னது? ஒன்றும் இல்லை மேடம், அதே சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இது முடிச்சிட்டோம். ஆவரேஜ் ஆஃப் வாட்? அந்த ஹை லைக் அந்த ரேஞ்ச் நம்ம கால்குலேட் பண்றோம்ல, ஹை மைனஸ் லோ. ஹை அண்ட் லோ. ஹை அண்ட் லோவோட ரேஞ்சோட ஆவரேஜா? ஆமா கரெக்ட். இல்ல ஹையோட ஆவரேஜ் தனியா எடுப்பீங்க, லோவோட ஆவரேஜ் தனியா? அப்படிலாம் கிடையாது. இல்ல இல்ல ஹை அண்ட் லோவோட ரேஞ்ச் 5 டேஸ் 10 டேஸ். சாரி டாக்டர், இப்போ ஹை மைனஸ் லோ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ எனக்கு வந்து x1 x2 x3 x4 x5 டிவைடட் பை 5 ஒரு லைன் கொடுக்கும். அதே வந்து x1 to x10 டிவைடட் பை 10 ஒரு வேல்யூ கொடுக்கும். கரெக்ட். சோ அந்த x1 அந்த x 5க்கும் x10க்கும் இருக்கிறது ரேஞ்ச் ஆயிடுது.
எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம். தேங்க்யூ டாக்டர் சார். விஜயகுமார் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. டாக்டர் அதை ஆ ஒன்றுமே இல்லை சார். அதை இப்போ டேல வச்சுட்டு இப்போ அதே போன வாரம் என்ன பண்ணணுமோ போன வாட்டி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5ன்னு மாத்தினோம்ல, நாங்கள் ஏடிஆர் 5ன்னு மாத்தினோம்னா அதை 10ன்னு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். 10 மாத்திட்டா அதுல ஒரு வர கோடை நம்ம போட்டுட்டோம்னா வர்ற நமக்கு கூட மேல அங்கே அப்ளை சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பேண்ட் பேண்டு கிடைக்கும். கிடச்சிரும். பேண்டு கிடச்சிரும். ஓகே ஓகே டாக்டர் தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். இதுல எல்லாருமே தப்பா வந்து ஏடிஆரை வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் பாலாம்பியாட்ட சொன்னேன், கூகுள்லயாவது இல்ல இதுல போயாவது நீங்க வந்து அதை ஃபார்முலாவை செக் பண்ணுங்க அப்படின்னு. சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல அவங்க போடட்டும். ப்ரீவியஸ் ஏடிஆர் இன்ட்டு n-1 ப்ளஸ் கரண்ட் டிஆர் டிவைட் பை n தானே சார்? சொல்லுங்க மேடம், நீங்க போடுங்க மேடம். என்ன போடுறது பிரியம் சார்? how to calculate ஏடிஆர்? வெரி சிம்பிள் மேடம். நம்ம வந்து குழந்தைக்கு கேட்குற மாதிரி கேட்டா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதே உங்களுக்கு டாக்டர் சாரோட இதை கொடுத்துருச்சா? ஆ மார்க்கெட் வாலட்டாலிட்டி சொன்னார் அவரு. சொன்னாரு. ஸோ இதுல வந்து 3 ஐட்டம் இருக்கு மேடம். ஆ ஹை மைனஸ் லோ, ஹை மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ், லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். இதனுடைய அப்சல்யூட். ஆ அப்சல்யூட்னா என்ன சொல்றது, அதாவது பிளஸ் மைனஸ் பார்க்க கூடாது. ஓகே. அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஆ எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒன்ஸ் யூ ஹாவ் த ட்ரூ ரேஞ்ச் ஃபார் ஈச் பீரியட், ஆவரேஜ் இட் ஓவர் செட் ஆஃப் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், யூஸ்வலி 14. ம் ம் ஸோ உங்களுக்கு ஒரு பீரியடுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹை அண்ட் லோ. ஓகே. இதுல வந்து இந்த 3 ஃபிகர் சார் இருக்கு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சார். மேடம் சார் வந்து சொல்றதுல புரியுது இல்லை? அதாவது வெறும் ஹை அண்ட் லோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கேப் அப்போ கேப் டவுனோ நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ ட்ரூ வாலட்டிலிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டே வாலட்டிலிட்டி கண்டுபிடிக்க முடியும், பட் ஆனால் நைட் என்ன ஆகுதுன்றதை நம்ம இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவில் எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஹைலேருந்து லோவில் இருக்கிற வேல்யூ ஜாஸ்தியோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கேப் அப்போ கேப் டவுனையோ இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ம் ம் ஓகே கேரி ஆன் சார். அதான் சார், அவ்வளவுதான் விசேஷம், அவ்வளவுதான். ஓகே குட். நல்ல ஒரு நாலேஜ் செஷனாக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய தெரிஞ்சு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இண்டிகேட்டர் பற்றி நம்ம பேசுறது தவிர நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.